Hi everyone, welcome to Today Traders. So, டாலர் ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபுல்லாக ரேஞ்சிங்கில் தான் இருக்குது. அதே இல்லை, நம்ம கிளியரான பாத் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் எந்த என்ட்ரியும் இல்லை டாலர் இதில். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த லோ அண்டு இந்த ஹை பாருங்கள். ஸோ மார்க்கெட் இனிஷியலாக வந்து ப்ரீவியஸாக இருக்கிற லோவை லிக்விடேட் பண்ணிடுச்சு. பண்ணதுக்கப்புறம் தென் அப்படியே ரிவர்சல் ஆகிருக்கு. இது மேபி நம்மளுக்கு லிக்விடிட்டி கிராப்பாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வெல்கம். ஸோ ஒன்ஸ் மோர் ஒரு பிரேக் கிடைக்கும்போது நம்ம அதுக்கு அடுத்த ரீடெஸ்ட்டில் இனிஷியல் லிக்விடிட்டி கிராப் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு லோயர் லோ பார்ப்போம். ஏன் நம்ம இந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட் ஒரு லோயர் லோ பார்க்க போகிறோன்னா, ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம வந்து ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹையில், அதாவது இதான் நம்மளோட ஸ்விங் ஹை, இதான் நம்மளோட ஸ்விங் லோ. மார்க்கெட் ஆல்ரெடி நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அண்டு இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்விங் ஹை அண்டு ஸ்விங் லோ. ஸோ இந்த ஸ்விங் ஹை டு இந்த ஸ்விங் லோவில் நம்மளுக்கு எங்கே இருக்குது லிக்விடிட்டி? ஸோ ஒன் இது, ரெண்டாவது ஸ்விங் ஹை லிக்விடிட்டி. இந்த ரெண்டு லிக்விடிட்டி தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கிளியராக ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம லிக்விடிட்டி கிராப் எதிர்பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இம்பேலன்ஸ் கேண்டில் இது மட்டும்தான், அதாவது இந்த இம்பேலன்ஸ் கேண்டில் இது மட்டும்தான். ஸோ ஒன்ஸ் அதை டேப் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது, தென் அகெயின் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த சப்ளை கண்ட்ரோலாக இருக்கணும்னா ஒன்ஸ் நம்மளுக்கு கிளியராக ஒரு பிரேக் கிடைக்கணும் இந்த சப்ளையில், தென் ஒரு ரீடெஸ்டில் நம்ம வந்து இறங்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான ஸ்ட்ரக்சர் இல்லை இப்போதைக்கு மார்க்கெட்டில். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எந்த ட்ரேடுமே எடுக்கல டாலர் பேர்ஸில். ஆனால் இதுக்கு முன்னாடி நல்ல ட்ரேடு கொடுத்துருந்தோம். யூஎஸ்டி ஜேபிஒய் அண்டு என்எஸ்டி ஜேபிஒய் அந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இந்நேரத்துக்கு நீங்கள் வந்து நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஸோ டாலர் நம்மளுக்கு இறங்குனுச்சுன்னா நம்மளுக்கு வந்து யூரோ வந்து மேலே ஏறும். ஸோ ஆல்ரெடி நம்ம சிஸ்டம் படி நான் சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு மார்க்கெட் ஷிஃப்ட்டு, கேரக்டர் செயின், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹையில் நம்மளுக்கு வந்து டிமாண்ட் ஆர் சப்ளையை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட்டு ஹையை நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் ஓவராலாக நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது யூரோ யூஎஸ்டிடி. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு நடந்த ஸ்விங் லோ எது? இதுதான். எது ஸ்விங் ஹை? இதுதான். ஏன்னா ப்ரீவியஸாக நம்மளுக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், நம்மளுக்கு லிக்விடிட்டி கிராப் நடக்கும். ஸோ அந்த லிக்விடிட்டி கிராப் நம்ம எது வரைக்கும் எதிர்பார்த்தோம்? இந்த லோ அண்டு இந்த லோ வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். ஸ்டில் மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகலை. ஸோ ஒன்ஸ் இந்த சப்ளை எனக்கு பிரேக் ஆனதுக்கப்புறம், இந்த சப்ளை எனக்கு பிரேக் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்டர்னலாக நான் வந்து ஒரு லிக்விடிட்டி கிராப் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை நான் டார்கெட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கிளியராக லிக்விடிட்டி கிராப் எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் நம்மளுக்கு கிளியரான லிக்விடிட்டி கிராப் எல்லாமே நடந்துருச்சு. பட் நம்மளுக்கு டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால யூரோ ஸ்டில் வீக்காக தான் இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஜியோபொலிட்டிக்கல் நியூஸ் தான். ஸோ இந்த ஜியோபொலிட்டிக்கல் நியூஸில் நம்மளுக்கு எந்த பேர்ஸுமே ஸ்ட்ராங்காக இருக்காது அன்லெஸ் டாலர். ஏன்னா டாலர் மட்டும் தான் அதிகமான ட்ரேட் கிராஸ் பேரில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன். ஓகே, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸாக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், தென் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து க்ளீனாக ஒரு லிக்விடிட்டி கிராப் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இன்டர்னல் லிக்விடிட்டி எல்லாமே கிராப் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் இந்த லோ டு இந்த ஹையில், அதாவது இந்த லோ டு இந்த ஹையில் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸாக ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் நடக்கணும். ஸோ இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் இந்த இடத்துல அண்டு இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருந்தேன்.
ஸோ இந்த 2 இடத்துலயுமே நம்மளுக்கு எடுத்துருச்சு. இப்போ நம்மளுக்கு கிளியரா ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ லோயர் டைம் ஃப்ரேம்ல நம்ம எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு இதுதான் லோ அண்ட் இதுதான் ஹை நம்மளுக்கு. ப்ரீவியஸா நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸா இருக்கிற ஹைய டேப் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆயிருச்சு. ஸோ இது பிரேக் இல்ல. ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு விக் மட்டும் தான் கிடைச்சிருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த ஹை பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு வந்து ஆ மாடல் இருக்கும். ஓகே. யூஎஸ்டி ஜேபிவே ஆல்ரெடி நான் என்ட்ரி குடுத்துருந்தேன். ஸோ இதில எடுத்திருந்தீங்கன்னா, இந்த டைமுக்கு நீங்க வந்து ஒரு 1:2 ஆர் 1:2க்கு மேல இருப்பீங்க. ஸோ எக்ஸாம்பிள் யாஹ் 1:2 எக்ஸாக்ட்லி 1:2. ஸோ இந்த என்ட்ரி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் போன இதில. திரும்பவும் நான் ஷார்ட்டா சொல்லியிருந்தேன். இந்த ஸ்விங் லோ டூ இந்த ஸ்விங் ஹை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ப்ரீவியஸா நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்குது. இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் ஆயிருக்குது. அண்ட் இந்த ஹை நம்மளுக்கு அதாவது இந்த சப்ளை தான் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இந்த சப்ளை பிரேக் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரீடெஸ்ட்ல நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி எக்ஸாக்ட்டா இந்த என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 1:2 நீங்க கேப்சர் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஏயுடி யூஎஸ்டிடி வெயிட் பண்ணுங்க. சூப்பரான என்ட்ரி இருக்குது. ஸோ ப்ரீவியஸா நம்மளுக்கு வந்து டெய்லி பார்க்கும்போது, நம்மளுக்கு கிளியரா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் நடக்கணும். ஸோ இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் எங்க இருக்குது? நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம். ஸோ எந்த ஸ்விங் லோ டூ எந்த ஸ்விங் ஹை நம்ம ட்ரேட் பண்றோம் இப்போ? நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுக்கப்புறம் இந்த ஸ்விங் லோ டூ இந்த ஸ்விங் ஹை தான் நம்ம ட்ரேட் பண்றோம். ஸோ நமக்கு இன்டர்னல் லிக்விடிட்டி எங்கெல்லாம் இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. 1 ஸோ வேற எதுவுமே இல்ல. ஸோ எனக்கு இது மட்டும் தான் மெயினான இன்டர்னல் லிக்விடிட்டி. மேபி இந்த லோ கூட நம்ம எடுக்கலாம். ஸோ நம்மளுக்கு 1 ஹவர்ல இது வந்து கிளியரா ஒரு இம்பேலன்ஸ் கேண்டிலா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்விங் லோ லிக்விடிட்டி தான் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல கிளியரா லோயர் டைம் ஃப்ரேம்ல ஒரு பிரேக் கிடைச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். லோயர் டைம் ஃப்ரேம்ல ஒரு பிரேக் நடந்திருக்கு. அந்த ஹை வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸா இருக்கிற எல்லா லிக்விடிட்டியுமே கிராப் பண்ணியிருக்குது. ஸோ இந்த இந்த அ ஹ ஓகே. இந்த ஹை வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹை. ஸோ இன்டர்னல் லிக்விடிட்டி எல்லாத்தையுமே நம்ம கிராப் பண்ணதுக்கப்புறம் கீழ எந்த லிக்விடிட்டியுமே இல்ல. மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெய்ட்டா இத பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்திருக்கு. ஸோ இந்த சாரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்திருக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டைரக்ட்டா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் கிடைச்சிருக்கு. அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர நம்மளுக்கு கிளியரா எந்த லிக்விடிட்டி கிராப்புமே இன்னும் நடக்கல. ஸோ வெயிட் பண்ணலாம். மேபி இந்த லிக்விடிட்டி கிராப்லயே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுற மாரி இருந்ததுன்னா, நம்மளுக்கு இந்த சப்ளை பிரேக் ஆகும். இந்த சப்ளை பிரேக் ஆச்சுன்னா, நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஹையர் ஹை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா, இந்த சப்ளைல இந்த சப்ளை ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் லிக்விடிட்டி கிராப் நடந்திருக்கு. ஸோ, அதனால நம்மளுக்கு வந்து இந்த சப்ளை ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து ஸ்டில் இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ, ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்மளோட லிக்விடிட்டி கேப் இதுதான். ஸோ, இதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல நமக்கு கிளியரா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சுன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ, என்எஸ்டி ஜேபிஒய் ஓகே. சூப்பரான என்ட்ரி. 1:3 எல்லாருமே எடுத்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, நெக்ஸ்ட் என்ட்ரி வெயிட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து கிளியரா இந்த சப்ளைல டேப் ஆச்சுன்னா, நான் சொல்லியிருந்தேன். திரும்ப ஒரு ரியாக்ஷன் இருக்கும் டவுன் சைட்ல. ஸோ, அந்த டவுன் சைட் ரியாக்ஷன் நம்மளுக்கு எதுவரைக்கும் போகும்னு நம்மளுக்கு தெரியாது. பட் கிளீன் பிரைஸ் ஆக்ஷன். சூப்பரா நம்ம இந்த என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ, இதில ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க டிஸ்கார்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க டவுட்ஸ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம என்ட்ரி எடுக்கிறத டிஸ்கார்ட்ல ப்ரீவியஸா போட்டுருவோம். நம்ம டெய்லி அப்டேட்ஸ்ல சொல்றோம் முன்னாடியே. ஸோ, டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ, அதில உங்களுக்கு கிளியரா ஒரு கிளாரிஃபிகேஷன் அண்ட் ஆ அட்வான்ஸ் என்ட்ரீஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஏயுடிஜேபிஒய் சூப்பர் என்ட்ரி. ஸ்டில் மார்க்கெட் வந்து ப்ளே ஆகியிருக்குது. 1:5 போயிருக்குது. இன்னும் எனக்கு வந்து ஒரு கிளியரான ஆம், ஒரு ரேலி கிடைக்கல டவுன் சைடில். அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு பார்க்கலாம்.
ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது, இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹைல மார்க்கெட் வந்து ரேலி ஆயிருக்குது. ப்ரீவியஸா நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கிளியரா எனக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி கிராப் நடக்கணும். ஸோ அந்த லிக்விடிட்டி இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹைல எனக்கு எங்க இருக்குது? 1 இந்த இடத்துல இருக்குது. 2 இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இந்த இடம் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸா இருக்கிற இன்டர்னல் லிக்விடிட்டி இது கிராப் பண்ணிட்டு தான் மேல போயிருக்குது. ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஷார்ட் டேர்ம்ல ஏயுடி ஜேபிஒய் ஷார்ட் டேர்ம்ல நம்மளுக்கு கீழே ரேலி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது டவுன் சைடில் போச்சுன்னா, இந்த லிக்விடிட்டிலே நம்மளுக்கு வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது கீழே நம்மளுக்கு வந்து பெருசாக லிக்விடிட்டி இல்லை. நம்மளுக்கு வந்து 11.291 அதில் தான் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ நம்ம இது டிஸ்கவுண்ட் வெர்சஸ் ப்ரீமியம் நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரீமியம் வெர்ஸ் டிஸ்கவுண்ட்டில் நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 11.914 இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் ஸ்டில் 0.5ல நம்மளுக்கு டேப் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கலாம். பட் ஆல்ரெடி நம்ம கொடுத்த என்ட்ரி நிறைய பேர் எடுத்திருப்பீங்க, ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுங்க. தென் ஜிபிபி ஏயுடி கைஸ், இந்த என்ட்ரி நான் போன இதுலேயுமே கொடுத்துட்டேன். இந்த என்ட்ரி சூப்பர் என்ட்ரி. இந்த என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு 1:5 அந்த மாதிரி எடுத்திருப்பீங்க. 1:3யும் நான் கொடுத்தேன். 1:5 கூட எய்ம் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த என்ட்ரி நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெய்லி அப்டேட்ஸை மிஸ் பண்ணுறீங்க. ஸோ டெய்லி அப்டேட்ஸில் நீங்கள் வந்து பார்த்தாலே போதும், உங்களுக்கு எது என்ட்ரி எது என்ட்ரி இல்லைன்னு தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் ஆஃப் த ட்ரேடை நீங்கள் லாஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் உங்கள் கேபிட்டலை. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரி எங்கே இருக்கும்? இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹை தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஸ்விங் ஹை டு இந்த ஸ்விங் லோ தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்டர்னலாக லிக்விடிட்டி எங்கே இருக்குது நம்மளுக்கு? இன்டர்னலாக லிக்விடிட்டி இந்த இடத்துல இருக்குது. தென் இந்த இடத்துல இருக்குது. தென் இந்த லாஸ்ட் லிக்விடிட்டி இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த எய்தர் ஆஃப் ஏதாவது ஒரு லிக்விடிட்டியில் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டவுன் சைடு ரேலியை பார்க்கலாம். பட் இந்த என்ட்ரி எடுத்தவங்க கன்ஃபார்மாக சூப்பரான என்ட்ரி. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டிஸ்காலில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி என்ட்ரி எடுத்துக்கோங்க. உங்களோட பர்ஃபார்ம் சேலஞ்சை வின் பண்ணிக்கோங்க. நாங்களுமே இதை டெய்லி அப்டேட்ஸ் போட்டுட்ருக்குறோம். எங்களோட ஜேர்னியும் நாங்கள் வந்து சொல்லிகிட்ருக்குறோம். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பிடிசி பிடிசி ஸ்டில் நம்மளோட என்ட்ரி ஓப்பனில் தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். லெட் சி. ஸோ இன்கேஸ் போதும்னு நினச்சிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ஒரு 1:3 கிடச்சிருக்கும். ப்ரீவியஸாக 1:2 நம்மளுக்கு கிடச்சிது. ரிஸ்கான என்ட்ரி தான். பட் நம்மளோட சிஸ்டம் படி கிளியராக வந்துட்டு இருக்குது செட்டப்ஸ். ஸோ நான் 79,277 எய்ம் பண்ணுறேன். அதாவது 80 எய்ம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் வெயிட், ஹாவ் பேஷண்ட். ஓகே கைஸ், தேங்க்யூ. See you in the next update.